நெய் மீன் இருக்குன்றான், நெத்திலி மீன் இருக்குன்றான், கெண்ட மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான். இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கடல்லே இல்லையா? டேய், ஜாமீன போய் யாரா உங்களை மீன் கடையில கேட்க சொன்னா? என்னென்ன லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க? மீனை மீன் மார்க்கெட்ல கேட்காம ஜவுளி கடையில போய் கேட்பாங்க. கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். ஜாமீனுக்கு மீனுக்கு வித்தியாசமே தெரியாத உங்களை எனக்கு அஸ்டண்டா வச்ச பத்தியா? அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா, பெயில் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருவர் குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில இருக்கக்கூடிய ஒருத்தரை அந்த கேஸ் முடிகிற வரையும் தற்காலிகமா வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம நீதிமன்றத்துல போடக்கூடிய பெட்டிஷனுக்கு பேர் பெயில் பெட்டிஷன். அந்த பெட்டிஷனை நீதிபதி அலோவ் பண்ணிட்டாரு அப்படின்னா பெயில் கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ், அவரு வெளியே வர முடியாது. இப்படி பெயில் கிராண்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டை கோர்ட்டுக்கு நம்ம கட்டி அது வரைக்கும் நம்ம வந்து வெளியில அந்த அக்யூஸ்ட் வந்து வெளியே சுத்திக்கலாம். சப்போஸ் அவர் வந்து அடுத்த வாய்தாக்கு இதுக்கு வராத பட்சத்தில் அந்த பெயிலுக்கு கட்டின அந்த அமௌண்ட் வந்து கோர்ட்டுக்கு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர்.